இது என்ன ரொம்ப குழுன்னு ஏதோ ஒரு எஃபெக்டாக இருக்குது, என்னது இது? இதுதான் உளுந்தங்களி. உடல் உறுதிக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, ஆண்களுக்கும் தான். கிராமங்களில் கொடுக்குறாங்க, சென்னையில் எங்கே கொடுக்க போகிறாங்க, மாத்திரை கத்திரே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் முதல்ல டேஸ்ட் பண்ணி பாருங்க. அதுதானே, டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா இருக்கு. ஒரு பேச்சுக்கு சொல்லும்போது சுரக்காக்கு உப்பு இல்லை போடா புடலங்க அப்படின்னு கூட ஒருத்தனை திட்டி போடுறாங்க. ஆமாம். ஆனால் அது சுரக்காக்கு உப்பு இல்லைன்னா உப்பு போடாமல் சுரக்காய் சாப்பிடணும்னு ஏதாவது கணக்கு இருக்கா? உடல் சார்ந்த பிரச்சனைகள் வராது, குறிப்பாக மலச்சிக்கல் வராது, புற்றுநோயும் தடுக்கக்கூடிய ஆற்றல். இதோட பலன் என்ன சொன்னீங்க? அதிகமாக பயன்படுத்துகிற கிராமங்களில் பெருசாக நோய்கள் இல்லை. சக்கரை நோய் பெருசாக வராதுன்னு நான் கணிக்கிறேன். எலும்பு உறுதியாக வலிமையாக இருக்கணும்னா சின்ன வயசுலேருந்தே இதை சாப்பிடும். இதெல்லாம் இயற்கையாக விளையிறது. இப்போ தாங்க சூப்பராக இருக்குது. எனக்கு உளுந்தங்களி கொடுங்க, நல்லா இருக்குது. உளுந்தங்களி எடுத்துட்டோம். டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. வணக்கங்க. நான் திரைப்பட இயக்குனர், நடிகர் பாரதி கண்ணன். நிறையா திரைப்படங்களில், டிவி தொடர்களில் என்னை நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூடியூப் இன்டர்வியூலையும் நிறைய என்னை சந்திச்சிருப்பீங்க. இப்போ நாங்கள் ஏன் வந்திருக்கேன்னா, இந்த இடம் வந்து மணப்பாக்கம், சென்னையில் உள்ள எம்ஜிஆர் தோட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, ராமாவரம் பக்கத்தில் மணப்பாக்கம். அந்த இடத்துல உள்ள மூலிகை உணவகம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டாக்டர் வீரபாபு அவர்கள் நடத்தி, அதாவது அந்த கொரோனா டைமில் அவர் இந்த உணவு ஆரம்பித்தார். மிக ஃபேமஸ் ஆச்சு. இயற்கை உணவகம், மூலிகையில் கொத்தமல்லி தோசை, பூண்டு சட்னி, இப்படி வெரைட்டியாக பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருந்தார். அந்த கொரோனா டைமில் அந்த ஹோட்டல் நிப்பாட்ட வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. இப்போ மறுபடியும் ராமாபுரத்தில், மணப்பாக்கத்தில் அந்த ஹோட்டலை ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான உணவகம். அந்த உணவகத்துக்கு இன்றைக்கி நாங்கள் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறது, அயோத்தி படத்தோட டைரக்டர் மந்திரமூர்த்தி அவர்கள் வந்திருக்காங்க. அவரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக அந்த மூலிகை உணவகத்தை நடத்திக்கிட்டு இருக்க டாக்டர் வீரபாபு, ஒரு அற்புதமான மனிதர். மக்களுக்கு ஒரு சேவை மனப்பான்மையில் இந்த ஹோட்டல் நடத்தணும் அப்படின்னு ஆரம்பித்தவர். இவரோட சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாலிகிராம ஏரியாவில் 10 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டார். அது எவ்வளோ கஷ்டம் இன்றைக்கி இருக்க சென்னையில் உள்ள சூழ்நிலையில். ஒரு பெரிய பில்டிங்கை வாடகைக்கு எடுத்து, பிரசாத் ஸ்டுடியோக்கும் லேபுக்கும் நடுவில் ஒரு இடத்துல எஸ்எஸ்ஆர் பங்கஜம்னு ஒரு இடம் இருக்குது, நடிகர் எஸ்எஸ்ஆர் வாங்கின இடம். அந்த இடத்துல ஒரு பில்டிங்கை பிடிச்சி வெறும் 10 ரூபாய்க்கு உணவு, சாம்பார், சாதம், ரசம், அந்த ஆவாரம்பூ சாம்பார் எல்லாம் போட்டு சாப்பாடு போட்டார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர். இவருடைய ஹோட்டலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நம்ம டைரக்டர் மந்திரமூர்த்தி அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், காஞ்சிபுரத்தில் ஒரு நண்பர் காஞ்சி பெரியவர் ஒரு தடவை பார்க்க வந்தார். வரும்போது, ஐயா இந்த மாதிரி நான் ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கேன். என்னடா தொழில் பண்ண போகிறேன்னு கேட்டார். இந்த மாதிரி ஹோட்டல் வைக்க போகிறேன் ஐயா அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப கஷ்டமான வேலை ஆச்சு, அவனால் பண்ண முடியுமான்னு கேட்டார். ஐயா என்ன கஷ்டம்னு சொல்லுங்கள், நான் அதை சரி பண்ணிக்கிறேன்னாரு. காஞ்சி பெரியவர் ஒரு அற்புதமான சூட்சகமான ஒரு வார்த்தை சொன்னார். என்னென்னா, உன் மனைவி, உன் மக்கள், உன்னோட டோட்டல் ஃபேமிலி 3 வேளையும் உன் ஹோட்டலில் சாப்பிடுவாங்களா? அந்த மாதிரி ஒரு உணவுனால் தயாரிக்க முடியுமான்னு கேட்டார். கண்டிப்பாக தயாரிக்கிறேன் ஏன்னு அவர் சொன்னார். அப்படின்னா நீ இந்த ஹோட்டல் தொழில் நடத்து, உனக்கு என்னுடைய முழு ஆசீர்வாதம் உண்டுன்னு சொன்னார். அப்போது அந்த ஹோட்டல்காரர் கேட்குறாரு, ஐயா நான் என்ன பேர் வைக்கணும், சாமி பேர் வைக்கலான்னு இருக்கேன், காமாட்சி வைக்கலாமா, முருகன் வைக்கலாமா, சிவன் வைக்கலாமா, நாராயணன் வைக்கலாமான்னு கேட்குறாரு. ஒரு சாமியும் வேண்டாண்டா, நீ தர்மமாக நியாயமாக அந்த தொழிலை ஆரம்பித்தனா எல்லா சாமியும் உன் பக்கத்தில் வரும். அல்லாவிலேருந்து, இயேசு கிறிஸ்துலேருந்து, நம்ம எல்லா தெய்வங்களும் உன் கடைக்கு வருவாங்க. உன்கிட்ட தர்மம் மட்டும்தான் இருக்கணும், அதை நீ பண்ணு. அதான் சொல்லிட்டியே, உன் குடும்பமே சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை நான் நம்புகிறேன். அதனால் எந்த சாமி பேரும் வைக்காத, நீ எந்த இடத்துல கடை வைக்க போகிறேன்னு கேட்டார். அந்த காஞ்சிபுரத்தில் உள்ள முக்கில் கடை வைக்க போகிறேன்னு சொன்னார். முக்கு கடைன்னு வச்சுக்கடா, சாமிலாம் வந்து காப்பாற்ற போகிறதில்லடா, உன்னோட தர்மம், நீ செய்கிற தொழிலில் பண்ணுற நேர்த்தி, நியாயம், உண்மை, அதுதான் உன்னை காப்பாற்றுன்னு சொன்னார். அதே மாதிரி அந்த நண்பர் மிக சுத்தமாக, ரொம்ப நீட்டாக, மக்களுக்கு ஆரோக்கியமாக முடிஞ்ச வரைக்கும். இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் கொஞ்சம் கஷ்டம், உலகத்திலே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா உண்மையாக வாழ்கிறது. அந்த உண்மையாக வாழணும்னா அதுக்கு ரொம்ப போராடணும், ரொம்ப முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி அவர் எடுத்தார். ஹோட்டல் தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கண்டார். அதை மாதிரி நண்பர் அயோத்தி படத்தோட டைரக்டரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கதையை வச்சு, அதில் ஒரு நியாயம் இருக்கும் அந்த கதையில்.
அதுலேயும் தான் ஒரு உண்மை இருக்கும். அந்த உண்மையை எப்படி காப்பாற்றி கடைசி வரைக்கும் கொண்டு வருவார். அதை மதம் ஜாதி எல்லாம் ஒன்றும் இல்லை, மனந்த நேயம் இருந்தால் போதும், மனசாட்சி இருந்தால் போதும்னு சொல்லியிருப்பார். அந்த கதை மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அப்படிப்பட்ட நண்பருங்க வந்திருக்காரு. இந்த உணவகத்தை பற்றி அவரும் பேசுவார், நாங்களும் கேட்போம். வந்ததில் அண்ணன் மூலமாக ஒரு நல்ல ஒரு கருத்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம். சூப்பர். அதுதான் டாக்டர் வந்து எனக்கு இன்றைக்கி நேற்று இல்லை, ரொம்ப வருஷமாகவே பழக்கம். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் முதல்ல டாக்டர் தான் எனக்கு ஒரு வெல்விஷர் மாதிரி எல்லாமே. ஸோ அவர் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி சாலிகிராமத்தில் அது பெருசாக கிளிக் ஆகி கொரோனாவில் தான் அது கொஞ்சம் அதை காரணத்தினால தான் இதாகிடுச்சு. மீண்டும் தொடங்குறாரு. ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சாப்பாடு எல்லாமே என்ன பண்ண போகிறாரு, எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வாங்க என்னன்னு பார்க்க. நம்ம இன்றைக்கி சாப்பிட்ருவோம். ஆமாம், கண்டிப்பாக. இன்றைக்கி சாப்பாடு டைம் ஆகிடுச்சு. ஆமாம், எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு அவருடைய உணவகத்தை பற்றி அவர்கிட்ட நம்ம பரிந்துரையாடல் பண்ணி நம்ம ஒரு டிஸ்கஷனையும் போட்டுருவோம். டாக்டர், நீங்கள் ஒரு 2 வார்த்தை பேசுங்க. வணக்கம். மூலிகை உணவுங்கிற பேரில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் நடத்திட்டுருக்கிறேன். முதல்ல சாலிகிராமத்தில் நடத்தினோம். அப்புறம் ரிப்பன் பில்டிங் வளாகத்தில் அரசாங்கமே அவர் மேயர் சைதை துரைசாமி அவர்கள் இடம் கொடுத்தாங்க அரசாங்கம் சார்பாக. அதுலேயும் நம்ம 8 ஆண்டு காலம் நம்ம மூலிகை உணவு நடத்தினோம். சென்னை கார்பரேஷன் ஆஃபீஸ்லேயே நடத்தினார். ஆமாம், அதுவும் நடத்தினோம். அதற்கு பிறகு இப்போ சாலிகிராமத்தில் நடத்தினோம். அப்போ கொரோனா வந்ததுனால அதெல்லாம் மூட வேண்டிய நிலைமை வந்துட்டுது. இப்போ மருத்துவம் சார்ந்து வேகமாக போயிட்டுருக்கோம். அந்த அடிப்படையில் இப்போ நம்மளுடைய சித்த மருத்துவத்தின் முதன்மை உணவு தான். ஸோ அந்த உணவை ஆரோக்கியமான, அதுக்காக ரொம்ப பத்தியம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு கிராமிய சுவையான ஒரு உணவுகள், கிராமத்தில் எப்படி நம்ம வீடுகளில் கிராமங்களில் எப்படி சாப்பிட்டோமோ அந்த மாதிரி உணவுகள் இப்போ நிறைய இதில் நம்ம பிளான் பண்ணி இப்போ செஞ்சுருக்கோம். இப்போ இந்த உணவுகளை நம்மளுடைய வெற்றிப்பட இயக்குனர்கள் அவங்க வந்து சாப்பிட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க, நம்ம பார்ப்போமே. டாக்டர், சாலிகிராம ஏரியாவில் மூலிகை உணவகம்னு ஆரம்பித்தோம். நான் இளையராஜா கூப்பிட்டு வந்தேன், அவர் ஆரம்பித்து வச்சார், நல்லா ஒவ்வொன்று போச்சு. இப்போது கிராமிய சைவ உணவகம்னு வச்சுருக்கீங்களா? ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா என்ன? அதாவது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம தொடங்கின உணவுகள் எல்லாமே தலைப்பு மூலிகை உணவுன்னு தான் பேர் வச்சோம். நிறைய பேர் மூலிகைனா அது நோயாளிக்குரியதோ, கஷாயம் கொடுத்துருவாங்களோ, நம்மளுக்கு இல்லை அது அப்படின்னு ஓடுறாங்க. 2வது ஒரு பெண்மணி வந்தாங்க முன்னாடி, அம்மா நீ இங்கே உனக்கு 4 இட்லி பார்சல் வாங்கிக்கோ, நான் போய் நம்ம பிள்ளைக்கு அங்கே போய் 4 இட்லி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போகிறாங்க. இது என்னமோ நோயாளிகள் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் தான் கூப்பிட்டேன், ஏமா இங்கே நோய் வராதவங்க சாப்பிட்ற உணவை நோயாளிகள் சாப்பிட்ற உணவு மக்கள் நினைக்கிறேன். இல்லை, நான் அப்போ என்ன சொன்னேன், ஏமா இங்கே வாங்க, இன்னும் இங்கே 4 இட்லி அங்கே 4 என்ன விஷயம்னு கேட்டேன். இது எங்கள் அம்மாவுக்கு வயசானவங்க, அது என் பிள்ளைக்கு, அவளுக்கு இந்த இட்லி பிடிக்காது, ஏம்மா அதே என்ன சாதாரண இட்லி இருக்குதும்மா அப்படின்னு சொல்லி புரிய வச்சது. இருந்தாலும் மூலிகை. 2வது இன்னொருத்தர் 4 பேர் வந்தாங்க. 4 பேர் வந்துட்டு 3 பேர் சாப்பிட்றாங்க, ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. என்ன சார் நீங்கள் சாப்பிட்லையா? ஏன்னா நான் இப்போ தான் அடிச்சுட்டு வந்தேன், இறங்கிருச்சுன்னா மூலிகை சாப்பிட்டு இறங்கிருங்கிறாங்க, போதை இறங்கிருமா அதை சொல்கிறாரு. அதனால இப்போ நீங்கள் கிராமிய சைவ உணவுன்னு மாற்றிட்டீங்க. ஆமாம், அதனால சைவம் தான். அதனால் இது வந்து வீட்டு சாப்பாடு, அதான் நம்ம V2 ஃபுட்ஸ்னு வச்சுருக்கோம். உயர் ரக இயற்கை சைவ உணவு. ஸோ இது வந்து கிராமத்தில் எல்லாரும் சாப்பிடக்கூடிய வீட்டு சாப்பாடு தான். இதுதான் இது. பாருங்கள், ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சாப்பிடும்போது சந்திப்போம், உட்காந்து எல்லாம் பேசுவோம், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவசியம் பாருங்கள். டாக்டர், இது என்ன ரொம்ப குழுன்னு ஏதோ ஒரு எஃபெக்டாக இருக்குது, என்னது இது? இதுதான் உளுந்தங்களி. ஓ, உளுந்தங்களி நம்ம கிராமத்தில் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல? ஆமாம். அதாவது கருப்பட்டி உளுந்தமாக வச்சுக்கிட்டுவாங்க. அதாவது நம்மளுடைய உடல் உறுதிக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, ஆண்களுக்கும் தான், இடுப்பு வலிமையாக இருக்கிறதுக்கு, அந்த இடுப்பு வலி கை கால் வலின்னு சொல்லுவாங்களே. பொதுவாக பார்த்திங்கன்னா கிராமத்தில் குழந்தை பெற்ற பிறகு எல்லா பெண்களுக்கும் உளுந்தங்களி கிண்டி அந்த உளுந்தங்களி கொடுப்பாங்க. கிராமங்களில் கொடுக்குறாங்க, சென்னையில் எங்கே கொடுக்க போகிறாங்க, மாத்திரை கத்திரியே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு ஆள் இல்லை, நீங்கள் முதல்ல டேஸ்ட் பண்ணி பாருங்க. அதுதானே, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாம் டேஸ்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதான் அந்த பக்குவம் இருக்குல்ல, நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. இதெல்லாம் வேறு எந்த கடையிலையும் கிடைக்காதுங்க. இந்த மாதிரி உளுந்தங்களி வந்து
இந்த மூலிகை உணவகம் டாக்டர் வீரபாபு அவர்கள் நடத்துகிற ஹோட்டலில் தான் கிடைக்கும். அதனால் இதை நீங்களும் சாப்பிட்டு பலனடைய வேண்டும். இது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் விளையக்கூடிய அதான் இயற்கையாக விளையக்கூடிய ஒரு காய். அதான் இது பயங்கரமா இருக்கு. இதுதான் அதலக்காய். இதான் அதலக்காய். விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் அதிசயம் அது. நீங்கள் பக்கத்து மாவட்டத்தில் போய் தேடினீங்கன்னா கிடைக்காது. அது அந்த கரிசக்காட்டு மண்ணுக்கு மட்டும்தான் விளையுது. நிறைய மருத்துவ குணம். நீங்கள் கூட வந்ததும் ஆரம்பத்தில் சொன்னீங்களே இந்த காய் கையில் வச்சுக்கிட்டு பேசுனீங்களே, இந்த காய் தான். இது சாப்பிட்டு பாருங்கள். இதோட பலன் என்ன சொன்னீங்க? அதிகமாக பயன்படுத்துகிற கிராமங்களில் பெருசாக நோய்கள் இல்லை. எல்லா வித நோய்களுக்கும் இது சரியாகும். நோய்களை குணப்படுத்தும்னு நான் சொல்லலை, நோய்கள் வராமல் தடுக்கிற மருத்துவ குணம் இதில் இருக்குது. அது பெரிய விஷயம் தான். குறிப்பாக நீங்கள் இதை வந்து வருஷத்துக்கு 2-3 மாதம் இல்லை, பாவக்காய் கசப்பு இருக்குது, அதனால் சுகருக்கு கொஞ்சம் எடுக்குமோ? ஆமாம், வருஷத்துக்கு ஒரு 2-3 மாதம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2-3 மாதம் அந்த கிராமங்களில் இதை சாப்பிடுவாங்க. இது மெயினாக இருக்கும். சக்கரை நோய் பெருசாக வராதுன்னு நான் கணிக்கிறேன். நல்ல விஷயம் தானே. இன்றைக்கி சக்கரை நோயால் தானே பெரிய பெரிய. ஆனால் சக்கரை நோய் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா குணமாயிருமான்லாம் கேட்காதீங்க. அதிகமாக வராது. உணவு முறையில் இந்த மாதிரியான இயற்கையில் விளை, ஏன்னா இதில் வந்து யாரும் கெமிக்கல் போட்டு வளர வைக்கல. இயற்கையாக அந்த மண்ணில் அதுவாக முளைக்குது. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற போது நமக்கு நிறைய நோய்கள் வராமல் அந்த உள்ளுறுப்போட அளவு கூட்டாமல் இருக்குமா, உள்ள உறுப்புகளை ஆரோக்கியமாக வைக்கும். கல்லீரல், கணையம், மண்ணீரல், வயிறு எல்லாத்தையும் ஆரோக்கியமாக வைக்கும். இந்த 4 ஆரோக்கியமாக இருந்தாலே பெருசாக நோய்கள் வராது. அடுத்து கொண்டாங்கம்மா. அடுத்து துவையல். இது என்ன டாக்டர்? என்ன துவையல்? பிரண்ட துவையல். உளுந்தங்களி, அதரக்காய் பொரியல், பிரண்ட துவையல் எல்லாம் இங்கே வந்தால் சாப்பிடலாம். பிரண்ட துவையலை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். பிரண்ட துவையல் வந்து வயசான காலத்திலும் மூட்டு வலி வராமல் இருக்கணும்னா, 60-70 வயது ஆனாலும் எலும்பு உறுதியாக வலிமையாக இருக்கணும்னா பிரண்ட சப்போர்ட் சின்ன வயசுலேருந்தே இதை சாப்பிடும். நீங்கள் 70 வயசான பிறகு பிரண்ட துவையல் சாப்பிட்டாலும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். ஏன்னு கேளுங்க, அந்த கால்சியம் எலும்புக்கான மருத்துவ குணம் இருக்கிறது 2வது. இதெல்லாம் இயற்கையாக விளையிறது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம சாப்பிட்டோம் அதலக்காய், இந்த பிரண்டை, இதெல்லாம் காடு மலை பூரா இயற்கையாக சாதாரண மரங்கள் போடுறது. ஆமாம், இயற்கையாக வேலிகளில் வீட்டு வேலிகளில் நிறைய பிரண்டை கொடி படர்ந்துருக்கு. நம்ம உணவில் இயற்கையாக விளையிறதா சாப்பிட்டோம்னா உடம்பு ஆரோக்கியமாக. பிரண்டைலாம் வந்து வீட்டுக்குள்ளே வளர்க்க மாட்டாங்க. இல்லை, வளர்க்கலாம், வளர்க்காமல் இருக்கலாம். காடு விட்டுட்டு இது அவ்வளோ நல்லதுன்னு. ஆமாம், காடுகளில் நம்மளுக்கு சும்மா கிடைக்குது. காடுகளுக்குள்ளே போனோம்னா சாரையாக மரத்தில் படர்ந்து கிடக்கும். இந்த பிரண்டைய மக்கள் வந்து எடுத்து உரிச்சு நாரை உரிச்சு துவையில் அரைக்கிறத விட இப்போ நீங்கள் இதை பக்குவமாக 10 ஆட்களை வச்சு பண்ணுறதுனால இங்கே வந்து சாப்பிட்டாங்கன்னா ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், இது ஊரில் கிடைக்கும். ஓகே, சென்னைக்கு வரீங்க? சென்னையில் இங்கே எப்படி எடுக்கிறீங்க? ஊர்லேருந்து வர வச்சு எடுக்கிறீங்களா, இங்கே சில இடத்துல தயார் பண்ணுறீங்களா? காடுகளில் இருந்து பறித்து அனுப்புகிறாங்க, பஸ்ஸில் அனுப்புகிறாங்க. ஆள் வச்சுருக்காங்க. சென்னையை ரெகுலராக வர்றது அந்த நார்மலாக கிடைக்கிறத தாண்டி இந்த மாதிரி இயற்கை உணவுகள்லாம் பெருசாக அவைலபிளே இல்லை. நம்ம ஹோட்டல் போனாலுமே கிடைக்காது. சாம்பார் எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காதுல்ல. வேற என்ன கீரை. என்ன கீரை சார் இது? இது வந்து கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி கீரை. ஆமாம், டெய்லி ஒரு கீரை. இன்னைக்கு கரிசலாங்கண்ணி கீரை, நாளைக்கு துத்தி கீரை, இன்னொரு நாளைக்கு பொன்னாங்கண்ணி கீரை, இன்னொரு நாளைக்கு மூக்கரட்டை கீரை. அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு கீரை. இது எல்லா ஹோட்டலையும் போடுறது. இதுவும் எல்லாமே இயற்கையாக விளையும். கீரை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதா? கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் இதை சாப்பிட்டு வந்தாலே போதும். டாஸ்மார்க் அவங்கெல்லாம் வாரத்தில் 2 நாளாவது இதை சாப்பிட்டாங்க. குடிக்கிறவங்க சாப்பிட்டா கூட அவங்களுடைய கல்லீரலாம் சேஃப்டி. அடுத்து வாமா, புடலங்காயோட மகத்துவத்தை பற்றி சொல்லுங்கள். புடலங்காயும் சுரக்காயும் இருக்குது. இதுவுமே இயற்கையாக விளையும். வீடுகளிலே பந்தல் போட்டு கிராமங்களில் சுரக்காய், புடலங்காய். இங்கே வந்து தினமும் ஒரு நீர் காய்கறி. சுரக்காய் ஒரு நாள், புடலங்காய் ஒரு நாள், பீக்கங்காய் ஒரு நாள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைக்கு போனால் ஒரு காய் வைப்பாங்க, இல்லைன்னா 2 காய் வைப்பாங்க. சாப்பாடு தான் மெயின் இதாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் இத்தனை காய், இப்போ அதலக்காய் இருக்குது, பிரண்டை துவையல் இருக்குது, சொரக்காய் இருக்குது, புடலங்காய் இருக்குது. அதாவது நமக்கு தேவையான உணவு முறை, காய்கறிகள், கீரைகள், இந்த மாதிரி பிரண்டை துவையல், கொள்ளு துவையல், இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய சாப்பிட்டுட்டு, அரிசி நம்ம உழைப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ கிராமங்களில் கடுமையாக உழைக்கிறவங்க நல்லா நிறைய நம்ம பெருசாக உழைக்கிறது இல்லை. உழைக்கிறது இல்லையோ? வேலை இருந்தால் உழைப்போம், வேலை இல்லைன்னா சும்மா இருப்போம். ஆமாம், சரியா?
வேலைகளுமே உட்காந்து பார்க்குற மாதிரி தானே நிறையா இருக்குது. அதாவது இல்லை பொதுவாகவே மனிதர்களுக்கு கொஞ்சம் உடல் அதனால் மாவுச்சத்து அதாவது கார்போஹைட்ரேட் அதை கம்மியாக எடுத்துக்கணும். இதில் அந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, வைட்டமின் நிறைய இருக்குது, நம்மளுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் தாதுக்கள் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதை நிறைய எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. கெட்ட கொழுப்புகள் உடம்புல சேராது. நீர் காய்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். ஆமாம், வாரத்துக்கு ஒரு நாள் கொள்ளு துவையல், ஒரு நாள் பிரண்ட துவையல், இன்னொரு நாள் இன்னொரு துவையல், இப்படி கருவேப்பிலை கொத்தமல்லி ஆமாம் மாறி மாறி நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு சாப்பிட்ருங்க, கொஞ்சம் அப்புறம் தான் சாப்பாடு. வாழைக்காய் காணும். ஏமா வாழைக்காய் ஒன்று வச்சுருங்க. ஒரு பேச்சுக்கு சொல்லும்போது சுரக்காய்க்கு உப்பு இல்லை போடா புடலங்க அப்படின்னு கூட ஒருத்தனை திட்டி போடுறாங்க. ஆமாம், ஆனால் அது சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னா உப்பு போடாமல் சுரக்காய் சாப்பிடணும்னு ஏதாவது கணக்கு இருக்கா? இல்லை இப்போ நம்ம வந்து ஒரு ஆரம்ப கட்ட நிலையில் ஒருத்தருக்கு சிறுநீரகத்தில் ஒரு சின்ன பாதிப்பு, சரி, தொடக்க நிலை பாதிப்பு, ரத்த பரிசோதனை செய்கிறாங்க. லேசாக போதும், கொஞ்சம் உப்பு இருக்குப்பா, யூரியா கிரியாட்டின் அந்த மாதிரிலாம் இருக்கும், கூடுதலாக இருக்குது, கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, லைட்டாக காமிக்குது, பார்டரில் இருக்குது, லைட்டாக அறிகுறி தெரியுது, பார்டரில் இருக்குது. அப்படிங்கிற நிலமையில் இந்த சுரக்காயை தொடர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா மாத்திரை போட வேண்டியதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ஏறிக்கிட்டு போகுதுன்னா உஷாராயிடணும், மருத்துவத்துக்குள்ளே நுழைஞ்சிடணும். வேற வாய்ப்பு இல்லை இல்லையா? எப்பயுமே செக் பண்ணிக்கணும். ஏன்னா காரணம் வேணும்ல. சிறுநீரக பாதிப்புக்கான காரணம் வேறு ஏதாவது இருக்கும். அப்படி இருந்தால் அது ஏறிட்டு தான் போகும். அந்த காரணத்தை சரி பண்ணால் தான் சிறுநீரகம் சரியாகும். சுரக்காய் சாப்பிட்ட உடனே சரியாயிடுது. பார்டரில் இருக்கிறவங்க இதை அடிக்கடி சும்மா ஒரு பிடி சமையலில் சாப்பிட்டோம்னா ஓகே, அது ஒரு பாதுகாப்பு. இது என்ன டாக்டர் வாழைக்காயில் என்ன அற்புதம் இருக்குது? வாழைக்காய் நம்மளுக்கு இது கேஸ் அப்படி இப்படிப்பாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையோ? அப்படி இல்லை, அதுக்கான தயாரிப்பு முறைகள் இருக்குல்ல, அதுக்கான தயாரிப்பு முறைகள் செய்கிற போது ஒன்று அறுசுவைன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு எல்லாம் சேர்த்து ஒரு அறுசுவை. சோறுக்குள்ள வருமா? இனிப்புக்கு உளுந்தங்களி இருக்குது. இது எல்லாமே வந்து சாதாரண சுவைகள். காரம் இதெல்லாம் இனிமேல் தான் வரும். துவர்ப்புக்கு வாழைக்காய், கசப்புக்கு நம்ம இது சாப்பிட்டோம், கசப்புக்கு அதலக்காய் சாப்பிட்டோம். அகல சோப்பு முடிஞ்சது, இனிப்பு முடிஞ்சது, கசப்பு அதலக்காய் 3 ஐட்டம் முடிஞ்சது. இன்னொரு 3 ஐட்டம் இருக்குது. இன்னும் 3 இருக்குது. புளிப்பு ஏன்னா வந்து மத்தியான உணவுல நம்ம அறுசுவையும் சேர்க்குறோம். அந்த மூலிகை சாப்பாடு அது ஒரு இப்போ சார் கேட்டாங்களா சார், வாழைக்காய் வந்து பொதுவாக வாயுன்னு தான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க செய்முறை தான் முக்கியம். என்ன செய்யணும்? அது எதுவும் இருக்கா சார்? ஆமாம், பூண்டு போடணுமா? பூண்டு, பெருங்காயம், அப்புறம் வந்து ஏன்னா கடைகளில் பார்த்தீங்கன்னா இல்லை, இது வழக்கமாக உள்ள வாழைக்காயோட பயங்கர சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதுதான் சொல்கிறேன், சாஃப்டாக இருக்குது, மீன் மாதிரி இருக்கும். சைவ மீனுன்னே சொல்லிக்கலாம். அந்த மீட்டில் தான் இருக்குது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து மசாலா அதிகமாக வேண்டான்ட்டு சாதாரணமாக நாட்டு வாழைக்காயா நேந்திர வாழைக்காய் மாதிரியா? நாட்டு வாழைக்காய் தான். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இதெல்லாம் நம்ம வந்து மருந்து போடாமல் விளைவிக்க முடியும். மற்றதெல்லாம் கஷ்டம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் விளைஞ்சிரும். வாழைக்காய், கீரை, வாழைக்காய். ஆமாம். இப்போ நம்ம சாப்பிட்டதில் பெரும்பாலும் இயற்கையாக விளைஞ்சது, செயற்கை வேதிப்பொருள் இல்லாததான் நம்ம சாப்பிட்ருக்குறோம். எல்லா நாளும் நீங்கள் அப்படி தான் கொடுக்க போகிறீங்க. இப்போ நம்ம வந்து பொதுமக்கள் உணவகங்களில் சாப்பிட்றாங்க, வீடுகள்லேயே எடுத்துக்குவோம். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம சாப்பிட்றதுல கெமிக்கல் இல்லாத ஒரு பொருள் சொல்லுங்கள் பார்ப்போம். தண்ணி கூட ஏதோ ஒரு கேன் வாட்டரில் கலந்துடுறாங்க. இல்லை, அப்படி எதுவும் சொல்ல முடியாது. சொல்லுங்க, எதாவது யோசிச்சு சொல்லுங்க. சார்ந்த பொருளை தவிர மிச்சம் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நம்ம சாப்பிடும்போது ஏதாவது யோசிச்சு சொல்லுங்கள். இது வந்து எந்த அளவுக்கு உலகம் மோசமாக இருக்குங்கிறதுக்கு இது யோசிக்கிறாரு. வரல, கெமிக்கல் இல்லாத பொருள்லாம் கெமிக்கல் தான். அம்மா, அடுத்து என்ன இருக்குது? ரைஸ் முக்கியமாக வரணும்ல. இந்த ரைஸை பற்றி கேட்போம். என்ன அரிசி, என்ன முள்ளங்கி சாம்பார் கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் வைங்க, பிரிச்சுக்கோங்க. இது சாதாரண அரிசி தாங்க. அரிசி எங்கே? இது வந்து தூய மல்லி அரிசி. அப்படி ஒரு அரிசி இருக்கா? ஆமாம், நம்மளுக்கு ஈரோட்டிலேருந்து வருது. தூய மல்லி சுத்தமான இயற்கை. அது ஒரு வகை. இப்போ வரகரிசி, சாமை அரிசி, மாப்பிள்ளை சம்பா அப்படி சொல்கிறோம்ல. உரம் போடாத அரிசியான்னு கேட்குறேன். ஆமாம், நார்மல் அரிசியோட கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஆமாம், இது வந்து தூய மல்லி அரிசி. போதுமா? கொஞ்சமாக அதை சாப்பிடுங்க. அடுத்து நிறைய வெரைட்டி இருக்குது. அப்படியா? ஆமாம் ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம். முள்ளங்கி சாம்பாரில் என்ன விசேஷம்? முள்ளங்கி தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம், சிறுநீரகத்துக்கு ரொம்ப துணை புரியும். நம்ம வந்து நீர் காய்கறிகள் வரிசையாக எடுக்கிறதுல இதுவும் நம்ம சாம்பாரில் தினமும் அங்கம் சேர்த்துக்கிறது நல்லது. முள்ளங்கி வந்து உங்ககிட்ட ஆவாரம்பூ சாம்பார்னு ஒன்று உண்டாம, அது எப்படி? ஆமாம் ஆமாம், அப்போல்லாம் நம்ம ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா இளமையை தக்க வைக்கும். ஆவாரம்பூ சாம்பார் நல்ல விஷயமா இருக்குது. நம்ம சினிமாக்காரங்களுக்கு ரொம்ப ஆமாம், அதாவது குறிப்பாக தோல் இருக்குது, நம்ம ஸ்கின்
ஷைனிங்காக இருக்குமோ? தோல் மாறி வறண்டு உங்களுக்கு தேவையில்லையே, எனக்கு தேவை. இப்போ அரிசி வந்து நம்ம உணவுல வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ பாலிஸ்டரைஸ்டு, அல்ட்ரா பாலிஸ்டரைஸ்லாம் வந்துருச்சு. அது எல்லாமே வந்து அதான் சுகருக்கான ஒரு வழியா இருக்கு. இப்போ வந்து தூயமல்லி அரிசின்னு சொல்றீங்க, இதுல எதுவும் முக்கியமான மருத்துவ குணம் எதுவும் இருக்கா? உரம் போடாத அரிசின்னு சொல்கிறாரு. அது ஒரு நம்மளுக்கு கெமிக்கல் இல்லாமல் வந்து உரம் இல்லாத. அதாவது நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது. வரகரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமரிசி, சாமை, கம்பரிசி, கம்பு, திணை, இப்படி ஒவ்வொன்றா இருக்குது. இப்போ திணை பார்த்தீங்கன்னா திணையை அடிக்கடி பயன்படுத்தினா யானை பலம்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. யானை பலம். இப்போ நல்ல வசதி இருக்குது. அவங்கெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் மூங்கில் அரிசியை பொங்கலாவோ இந்த சாப்பாடாவோ. மூங்கில் அரிசி எப்படி விளையுது டாக்டர்? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. மூங்கிலிருந்து வருதா? ஆமாம், 100 ஆண்டுகள் கழித்து தான். இங்கே பாருங்க, கம்புக்குள்ள இருக்குது. 100 ஆண்டுகள் கழித்து அதில் விளையக்கூடிய அரிசி தான் மூங்கில் அரிசி. சரி, அது உண்மையிலே மூங்கில் அரிசி தானா? நம்ம வாங்கி ஏமாந்துருவோமா எப்படி? ஆமாம், கோதுமை மாதிரி தான் இருக்கும். சோறு பண்ணி சாப்பிட்லாம். ஆமாம், ஆனால் 10-15 விசில் அடிக்கணும். அவ்வளோ வேகம், நின்று வேகம். வேகாது, சீக்கிரம் வேகாது. நின்று வேகம். மூங்கில் வந்து 100 வருஷம் வளர்ந்ததுக்கப்புறம் அதுலேருந்து அரிசி வருங்கிறீங்க. ஆமாம் ஆமாம். எவ்வளோ அரிசி? 1 கிலோ 1.5 கிலோ வருமா? விலையெல்லாம் இப்போ ஏறிச்சு ரொம்ப. இல்லை, மூங்கில் எவ்வளோ மூங்கிலுக்கு அளவு 1 கிலோ அரிசி. இல்லை, அது விவசாயிகளை கேட்டால் தான் தெரியும். ஏன்னா நம்ம சாதாரண பெரிய விஷயம். அது மூங்கில் அரிசி இருக்குங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. நீங்கள் மூங்கில் அரிசி நீங்கள் சமைங்க, அது ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக வச்சுக்கோங்க. ஏன்னா அரிசியோட விலை கூட அப்படி தான் பண்ணணும். அதையும் மக்களுக்கு கொடுங்க. அந்த காலத்தில் அரசர்கள் சாப்பிட்டாங்க, அதான் நிறுவடி வாழ்ந்துருக்காங்க. அப்புறம் டாக்டர் பாக்கியராஜ் இந்த முருங்கைக்காயை ரொம்ப ஃபேமஸ் பண்ணிட்டாருன்னு வைங்க. உண்மையிலே இந்த முருங்கைக்காய்க்கு அப்படிப்பட்ட எஃபெக்ட் எல்லாம் இருக்கா? அது சும்மா தானா என்னென்னு சொல்லுங்கள். இல்லை, அவரே ஒத்துக்கிட்டாரா? இல்லை, முருங்கைக்காய் ஒரு நரம்புக்கு கொஞ்சம் பெட்டரான சாப்பாடு தான் நினைக்கிறேன். இல்லை, எல்லா காய்கறிகளும் மாதிரி முருங்கை இலை, முருங்கைப்பூ, முருங்கைக்காயில் இன்னும் அதிகப்படியான நமக்கு தேவையான இரும்பு சத்து இருக்கும். எல்லா சத்து இருக்கு. ஏன்னா முருங்கைக்கீரையில் இந்த இரும்பு சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? இரும்பு சத்து, மற்ற விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சத்து, நம்ம நார் சத்து எல்லாமே இருக்குது. குறிப்பாக முருங்கைக்கீரை இன்றைக்கி பிஸ்னஸில் பயங்கர. சாதாரண கீரை 10 ரூபா, அது 50 ரூபா. முருங்கைக்காய் வந்து நரம்புகளுக்கு கொஞ்சம் துணை புரியும். ஒன்றும் அல்லனா அப்படி அவருக்கு ஃபேமஸ் ஆகாது. அதுதான். இது என்ன புளிக்குழம்பு இல்லை? இது வந்து புளிப்பு சுவைக்கான புளிப்பு குழம்பு, பிடிக்கரணை குழம்பு. ஓ, நல்லதாச்சே. ஆமாம், இது வந்து கருணக்கிழங்கோட மகத்துவத்தை சொல்லுங்கள். கருணக்கிழங்கு கிழங்குகளிலேயே மருத்துவத்தில் போட்டிருக்கு, எந்த கிழங்கும் சாப்பிடாதீங்க, கருணக்கிழங்கு மட்டும் சாப்பிடுங்கன்னு தான் போட்டிருக்கு. பொதுவாக அந்த மண்ணுக்கீழே விளையிறதெல்லாம் சாப்பிடாதீங்க. அதில் பிடிக்கரணை மிகச்சிறந்த மருத்துவ பலன். பிடிக்கரணை சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா, தொடர்ந்து வாரத்துக்கு 2 நாள் எடுத்துட்டோம்னா குடல் சார்ந்த பிரச்சனைகள் வராது. குறிப்பாக மலச்சிக்கல் வராது. புற்றுநோயும் தடுக்கக்கூடிய ஆற்றல். ஏன்னா தினந்தோறும் அதில் உள்ள அந்த நார்ச்சத்து உடலை சுத்தப்படுத்தும். பிடிக்கரணை எல்லாரும் சாப்பிட வேண்டிய ஒரு உணவு. இப்போ பிடிக்கரணை எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, குழம்பும் நல்லா இருக்குது. சின்னதாக ஒரு கசப்பு தன்மை இருக்குது. அது அந்த காய், அந்த அதலக்காயும் உள்ளே போட்டிருக்காங்க. ஓஹோ, ஓகே. அதோட எஃபெக்ட். வெந்தயம் போட்டிருக்காங்க. ஆனால் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குல்ல? வெந்தயம் வந்து குளிர்ச்சிக்காகன்னு போட்டிருக்கீங்களா? நம்ம உடல் சூட்டை தணிப்பதில் வெந்தயம் முக்கிய இடத்தை பிடிக்கும். வேற இருக்கா? அடுத்து தான் மெயின் குழம்பு. என்ன குழம்பு? பிதுக்கு பருப்பு. ஒரு 2 ஸ்பூனு இருங்க, பிதுக்கு பருப்பு. அதை சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. கொண்டாமா அரிசி, கொஞ்சம் ரைஸ் கொண்டாமா. கொஞ்சம் டயட்ல இருந்து உடம்ப அதை குறைக்காம நீங்கள் பார்த்தா கண்டுபிடிங்க. இல்லை இது எல்லாமே நல்லது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை கண்டுபிடிங்க, அதுக்கேற்ற மாதிரி. அவ்வளோதாம்மா. அது என்ன பிதுக்கு பருப்பு குழம்பா? அப்படி சோத்து மேலே போட்டு. ஓகேம்மா. என்ன பிதுக்கு பருப்புனா என்ன? இது சாப்பிட்டு பாருங்க முதல்ல. நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு டேஸ்ட். அப்படி புளிக்குழம்பு எஃபெக்ட். ஒரு புளிக்குழம்பு ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லை? நீங்கள் சாப்பிட வைக்கலையோன்னு. நான் சாப்பிடல. இவர் குழம்பு மட்டும் வைமா, அந்த சோத்தோட சாப்பிட்டுருவார். பொதுவாக ஒரு ஹோட்டலில் ஒரு சாம்பார், ஒரு புளிக்குழம்பு, ஒரு ரசம், அதிகபட்சம் மோர், ஒரு தயிர். நீங்கள் குழம்பே இது 4வது குழம்போ 5வது குழம்போ போயிட்டு இருக்கு. நான் நிறைய உணவுகளை நம்ம சாப்பிட்ருக்கோம். அவங்க கொடுக்காத நீங்கள் கொடுக்கணும்னு முடிவு எடுத்தீங்களோ? நிறைய நல்லதையும் கொடுக்கணும். அந்த உணவகங்கள் எல்லாமே என்னைக்கோ ஒரு நாள் வேற விஷயமா வெளியில் போகிறப்ப சாப்பிட்றதுக்கு அது சரி, அவசரத்துக்கு. ஏன்னா நீங்கள் எப்போ போய் பாருங்க, அதே சாம்பார், அதே வத்த குழம்பு, அதே ரசம், இதே தான். நிறைய ஹோட்டல். ஏன்னா அவங்க நிறைய கிளைகள் வச்சுருக்காங்களா.
எல்லா கிளைக்கும் போய் புது புது குழம்பு கற்றுக் கொடுக்க முடியாது. ஃபேக்ட்ரி மாதிரி. ஆமாம், ரசம் 1000 டன்னு, இத்தனை லிட்டர் சாம்பாரா, 100 டன்னு சாம்பார், இத்தனை லிட்டர் இது போடுங்க, இதை இவ்வளோ காய் போடுங்க, இது போடுங்க, இதுதான் ஃபார்முலா. இதை போடுங்க, இதுதான் ஃபார்முலா. இப்படி அந்த சமையல் செய்கிறவருக்கு இந்த சாம்பார் விட்டு வேறு சாம்பார்னா குழம்பிடுவார். அதனால செய்கிறது தான். அதான் மக்கள் வந்து ஒரு வியாபார விஷயமா வெளியில் போகும்போது ஒரு நாளைக்கு ஒரு அவசரத்துக்கு சாப்பிட்றது அது ஓகே. நம்ம எல்லாரும் வீடுகள்லையும் சரி இதை பயன்படுத்தினா அந்த மாதிரி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் நம்ம அவங்களுடைய நோக்கம். நீங்கள் வந்து சொல்கிறீங்க எனக்கு அவசரத்துக்கு ஏதாவது போனால் சாப்பிட்லான்னு. ம். இப்போது நடைமுறையில் பார்த்தா எல்லாருமே வெளியூர் வந்துட்டோங்க. ஆமாம், வேலைக்காக வெளியூர் வந்துட்டோம். இப்போ நான்லாம் வந்து காலேஜும் வெளியூரில் தான் படித்தேன், வேலையும் இப்போ வெளியூர் தான். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக நான் ஹோட்டல் சாப்பாடு தான் மெயினாகவே இருந்துட்டு இருந்துச்சு. சாப்பாடு கொஞ்சம் எனக்கு வந்து என்னன்னா எந்த ஹோட்டலில் சாப்பிட்டா எப்போ பிரச்சனை வருங்கிறதே தெரியல. பயந்து சாப்பிட வேண்டியிருக்கு. பயப்படாமல் சாப்பிட்றதுக்கு மூலிகை உணவகம் சிறந்தது. வயிற்றுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். சூப்பர். அடுத்து வேப்பம்பூ ரசம், முடக்கத்தான் ரசம், கற்பூரவள்ளி ரசம், தினமும் ஒன்று தினம் ஒன்று. தூதுவளை ரசம் இன்னைக்கு வச்சது. இன்னைக்கு வந்து தூதுவளை ரசமா, முடக்கத்தா ரசம். முடக்காத்தா ரசம். இந்த முடக்காத்தா ரசம் சாப்பிட்டா என்ன சொல்லுங்கள், செடி பிடிக்காதா? மூட்டுகளுக்கு நிறைய முடக்காத்தான் பெற்று 50 வயசுக்கு மேலே, மூட்டு வலி வருது, 60 வயசுக்கு மேலே படிக்கட்டு கூட ஏற முடியாத வலி வருது. மூட்டுக்களில் வாயு சேர்ந்துடும். ஓஹோ, உடம்புலையே அதில் தான் வலி வருதோ? நம்ம உடம்பு வலி, மூட்டு வலி, இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த வாயுகளை இந்த முடக்கறுத்தான். தெரியுமா, டாக்டர் ஒரு படம் ஹீரோவா நடிச்சாரு. அந்த படம் பேரு முடக்கத்தான். அது முடக்கு அறுத்தாங்கிறது இதோட இந்த மூலியோட பேர் தான். ஏன்னா அவருக்கு அந்த முடக்கத்தாங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம். அது என்னன்னா, மூட்டு வலியால் முடங்கி போகிறவர்களை தடுக்கக்கூடிய அந்த முடக்கம் அப்படின்னு இருக்கு இல்லையா, முடங்கி போய் படுத்துறாங்க, முடக்கம், அதை அறுக்கக்கூடியதான் முடக்கறுத்தான். பெரிய அடுத்து என்னம்மா, ரசத்துக்கு அப்புறம் அவ்வளோதானே? மோர் சாதா மோர் தானே? அதுவும் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா? அதெல்லாம் இஞ்சி கருவேப்பிலை போட்டிருக்கீங்களா? அதான் நாங்கள் தனியாக வாங்கி குடிச்சுக்கிறோம். சாப்பாடு ஹெவியாக சாப்பிட்டதுனால ரைட்டு, நிறைவாக இருந்துச்சு. ரைட்டு. இப்போ தாங்க சூப்பராக இருக்குது, இப்போ தாங்க சூப்பராக கொஞ்சம் ஆறி இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. பயங்கரமாக இருக்கு. எனக்கு உளுந்தங்களி கொடுங்க, நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குது. உளுந்தங்களி எடுத்துட்டோங்க. இப்போ தாங்க சூப்பராக இருக்குது. ஒரு 50-60 வயசுக்கு மேலே ஃபேமிலிக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கவங்கலாம் ஒரு யூனிட்டாக சேர்ந்து பல பிளான்கள் இருக்கு எங்களுக்கு. ஆமாம், காட்டில் ஒரு பெரிய காட்டேஜ் மாதிரி கட்டி வர்ற எல்லாத்துக்கும் அங்கே மருத்துவம், அங்கேயே நாட்டுக்கோழி சூப்பு. காட்டுக்குள்ளே தான் இனிமேல். நாட்டுக்குள்ளே வாழ்ந்தது போதும்னு முடிவு வெட்டிங்க. ஆமாம், எவ்வளோ பயாச்சுன்னா அடுத்தடுத்த பிளான்லாம் வேறு மாதிரி. ஆமாம். ஒன்றாச்சுன்னா அன்றைக்கே சூரிய குளியல், மண் குளியல், மசாஜி, இயற்கை உணவு சாப்பிட்டு ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்து உடம்பு தேத்திட்டு போங்க. அவ்வளோதான், ஸ்ட்ரெஸ் எல்லாம் முடிஞ்சிடும். டாக்டர் என்ன தண்ணி ஊற்றாமல் வரும் ஆயிலே கிண்டுறீங்களா? எப்படி இது? தண்ணியில் கருப்பட்டி பாகு, அதை பாகு எடுத்துடுறீங்க. பாகில் முதல்ல வெந்துடும், உளுந்தமாக போட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் உள்ளே மிக்ஸ் பண்ணி கிண்டுறீங்க. செக்கு நல்லெண்ணெய். மூடியெல்லாம் மாட்டாங்க. மக்கள் நேயர்களே, இதன் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நானும் இயக்குனர் மந்திரமூர்த்தி அவர்களும் இங்கே வந்திருக்கோம். டாக்டர் வீரபாபு அவர்களுடைய மூலிகை உணவகத்தில் சாப்பிட்ருக்கோம். எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் இந்த கருத்து பரிமாற்றங்கள்லாம் உங்களுக்காக தான், உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக தான், நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்காக தான். வாழ்க்கையில் நீங்களும் கற்றுக்கங்க, நல்ல உணவு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய வாழ்க்கையில் நிறைய இருக்குது. ஓகே, பாய்.